வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானல வச்சுக்கோங்க. அதுல நம்ம வறுத்த கடலை கொஞ்சம் போட்டு லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், அதனால லைட்டா சூடு பண்ணா போதும். இத லைட்டா சூடு பண்ணிட்டு நம்ம மிக்ஸில போட்டு 1-2 உடைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பாசி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தோட நம்ம எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிட்டு இது மாதிரி தேங்காவை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தோன்னு நம்ம எடுத்துடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் சும்மா லைட்டா வறுத்தா போதும். அப்பதான் நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சு எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லத்தை சேர்த்தி நல்லா கரைச்சிக்கலாம். கரைக்கிறதுக்கு 2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இதை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவு கூட 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலையும் சேர்த்திக்கலாம். தேங்காய், பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலந்து இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ளை தண்ணியை ஊத்தி கலந்துக்கலாம். இப்படி நல்லா கிளறிக்கோங்க. இது மாதிரி நல்லா கையில நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைய பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல செஞ்சுக்கலாம். இது மாதிரி உருண்டையா வேணும்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல லைட்டா நெய் தடவிக்கோங்க. அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து வச்சிடலாம். தண்ணி ஆவி வந்தோன்னு வைக்கணும். இப்ப மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வெந்துரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இத நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ விநாயகருக்கு பிடிச்ச ஸ்வீட் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.